எங்க பாண்டியம் எங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. இன்னும் இருக்கு நெத்திலி தான் இது. பிளேட்டே மீன் ஷேப்ல இருக்கு பாத்தியா, அதுதான் ஹைலைட். அது எடுத்துங்க அண்ணா. ஒரு ஐஸ் வாட்டர் கொடுங்கண்ணா. ஒன்று மட்டும். வெல்கம் கைஸ். கண்டிச்சு எலும்பெல்லாம் நொறுக்கி இருக்க டயத்தில் இப்போ வந்து ஒரு முக்கியமான தருணம். எஸ், வெல்கம் டு அவர் மாமா அண்ட் அக்கா அந்த அக்கா மகன். அவன் பிஸி, அவன் ஃபோன் எடுத்தா ஒரே பிஸி தான். அந்த அக்கா குட்டையை தெரியக்கூடாதுக்கா, எப்பவுமே குட்டையை ஒரு பிள்ளைய கூட வச்சுட்டே இருக்கக்கூடிய எங்களோட ஸ்டெப்னி. இன்னும் 2 ஸ்டெப்னி வரல 2 ஸ்டெப்னி இருப்பாங்க. ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒவ்வொரு தடவை வரும்போது நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஆமாம், இன்றைக்கி நாங்கள் அஞ்சாபுரம் ஹோட்டலில் சாப்பிடுவோம். தண்டாபாணி வந்துருச்சு. தண்டாபாணி. அப்பா நானே வளர பேசுறேன், நீ கொஞ்சம் நேரம் பேசுறேன். இல்ல மாமா, vloggers மாதிரி எனக்கு பேச கூச்சமா இருக்கு மாமா. பெரிய vloggers கிட்ட நம்ம பேசும்போது எனக்கு கூச்சமா இருக்கு ரொம்ப. உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் பாண்டியம்மாவோட ஒரிஜினல் அட்மின் யாருன்னா அது வந்து அவன் பேர்ல போட்டுதான் ஆரம்பிச்சு அப்புறம் எங்க பேர்ல பிள்ளையாசிரி போட்டது அவன் தான். அவன் தான் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணது அவன் தான். அதனால தான் இன்னைக்கு இந்த ட்ரீட்டு. பட் பில் பே பண்ண போகிறது அவன் தான், அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மாப்பிள்ள வேணா பில்லுன்னு சொல்லிட்டீங்களா, தேசாத்துல நான் முடிச்சுக்கலான்னு இருக்காங்க. கிடைக்குமே, சூப்பராகும். இதே இவன் அஸ்வினுக்கு வச்சிடறேன். எனக்கு இவ்வளோ பிரச்சனை. ஏன் பொரிச்சக்கொடி வேணாமா? கொஞ்சம் தான். ஆமாம்மா, இந்த பிளேட்டர் பண்ணவர் நினைப்பாரு, ஆட்டி நீட்டிலாம் வச்சு விட்டு டீசெண்டாக பண்ணேன், 2 நிமிஷம் எல்லா பொருளையும் பறக்க விட்டீங்களா நினைப்பாரு. என்ன நம்மளுக்கு புதுசா அனைவரும் அங்கே ஹோட்டல் வந்து பார்த்துட்டு இருப்பாரு, அதை ஹாட்டில பார்க்கலாங்களான்னு. இந்த உடம்பு ஒரு ஹார்ட். அது ஹாட்டில நான் கடிச்சு வச்சிருந்தீங்கன்னு நினைச்சேனே. ஹார்ட்டடி கடிச்ச மாதிரி தானடா இருக்கு. கொத்து பரோட்டா இருக்கு, பிரியாணி இருக்கு. பிரியாணி வேணான்ட்டாங்க. வேணாம். சரி, அப்புறம் நார்த் இந்தியா பக்கம் போறியா? புல்கா ரொட்டி அதுக்கு ஃப்ரைட் ரைஸும் இவ்வளோ பரவாயில்ல. சரி, நல்ல பிள்ளை. சிக்கன் ரைஸ் சொல்லிடுவோம். உனக்கு என்ன வேணும்? நீங்க சாப்பிட்டதுல பாதி எலும்பு கொடுங்கனே போதும் எனக்கு. எடுத்துக்க முடியல. இங்கே ஒரு அப்ரண்டிஸ் இருக்கான், இவனுக்கு கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம், இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட்டீங்க நீங்கள் அள்ளி போட்டுருங்க எல்லாத்தையும். நான் வாங்க ஸ்வீட்டு. இந்த ஊர் ரொம்ப அழகாக பெரிய மனுஷன் ஸ்வீட்டு கொடுக்குறாரு, வாங்குறீங்க. தேங்க்யூ. ஆமாம், நல்ல தேங்க்யூ. ஆளு கொண்டு எடுத்துக்கோங்க. பாதியாக நான் கொடுப்பேன்டா. கரெக்டாக எடுத்துட்டு ஆக்சுவலாக பாக்ஸர் எதுக்கு அவங்களாம் ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க, எங்கே போட்டு நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. கண்டி வச்சு ஒரு ஃபார்மாலிட்டிக்கான 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் பண்ணக்கூடிய ஆள் தான். வெறும் டப்பாவோட கொண்டு வந்து சும்மா ஃபன் பண்ணேனே அப்படின்னுவாரு. அவர் ஊட்டி விட்டாரா? அஸ்வின் என்ன பார்த்தா? நான் அஸ்வினை பார்த்தேன். கண்குள்ளா காட்சி நாங்களும் பார்த்துக்கிறோம். காட்டுங்க. என்ன பார்த்துட்டு ஒரு லுக்கு அவங்க மாமா விட்டா பாருங்க, அங்க நிக்கிறான் அஸ்வின். அங்க ஊட்டுறது இருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டியே இப்படியே சொல்லி அரை தோசை உள்ள தள்ளி விட்டாரு. அப்படிலாம் நினைக்காத, எனக்கெல்லாம் நினைச்சா அது முட்டாள்தனம். நம்ம வந்து முழுமையான சொல்றது, அவளுக்கு நான் முழு உரிமை நான் கொடுத்துருக்கேன். என்ன வேணுமோ தின்னாலா சாப்பிடணும், என்ன வேணுமோ நீ சாப்பிடு. எனக்கு என்ன நான் தின்னுறேன், உனக்கு என்ன நீ சாப்பிட்டு. இந்த நீ சாப்பிட்றதுல இருந்தால் பாதி எடுத்து நான் சாப்பிட்டேன், அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாரு. நீ இப்படி எடுத்துனா மேலே பரோட்டா மட்டும் தான் ஒரு லேயர் எடு. அப்படி வெட்டணும். அதேதான் துடுவாங்களா, அதை கையில் பிச்சுக்கோ. சின்ன பீஸ் மட்டும் அது குட்டி. நல்ல ஐட்டம்யா. ஆமாயா, நல்லா இருக்கும். ஆமாம், 1848ஆம் ஆண்டு இருக்குல்லைங்க, அன்னைக்கு ஊற வச்ச பரோட்டாவா இது? 1848ஓட இணைந்து எடுத்துறீங்களா? அருமையான. நோ ப்ராப்ளம்ண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா சாப்பாடு முக்கியமாக, பேசுறது முக்கியமாக, சாப்பாடு தான் முக்கியம்னு எடுத்துமே கையை அங்கே வச்சிட்டோம். ஆமாம், இப்போ என்ன பண்ணலாம்,
என்ன பண்ணா கை கழுவியாச்சு ஆமாம்மா. அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. பில்லு பே பண்ணாங்க பாருங்க எப்படி காத்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியா? பில்லு வரும்போது ஒரு இந்தியா பாகிஸ்தான் படம் மாதிரி. சரி நாங்க இப்ப கிளம்புறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் ஆன்சர் போகும் பாப்பா. என்னவாம்மா கேட்குற கேள்விக்கு ஒரு 3 கப்பல் இருக்கும். 3 கேள்வி. 3 கேள்வியில் யார் கரெக்டாக பதில் சொல்லாங்க. சரி இப்போ நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொன்னீங்கன்னா அப்போ எப்படி அது? இல்லை நான் வந்து உங்கள் 2 பேரும் கேள்வி கேட்பேன். எனக்கு வந்து நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கேள்வி மாற்றி மாற்றி ஓகே கேட்போம். ஓகே அப்படி அப்படி எனி பர்சனல் எது ரிலேட்டடா இருந்தாலும் ஓகே தான். சரி உங்களுக்குள்ள இருக்க ஒரு போட்டியோட வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து முதல் முறையாக நாஞ்சல் போட்ட கேட்கக்கூடிய கேள்வி. ஐயா மரியா ஃபோன் நம்பர் சொல்லுங்க. தெரியாதா? தெரியாதா? இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு வாடி. எனக்கு கூட இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. கிட்ட 5 வாட்டி கேட்டிருப்பாங்க ஞாபகமே. சொல்லுனே 94 பை ஓ 2 பையா. ஐயா ஒத்துக்கிறேன்யா தெரியாதுங்கய்யா. அட்லீஸ்ட் ட்ரை ஆது பண்ணுங்க. கேட்டா மரியாதை கேட்டுக்கலாம். இல்ல இல்ல ட்ரை ஆது பண்ணுங்க. அடுத்த கேள்வி மரியா கூட இப்படி மாறி மாறி கேட்போம். மரியாதை கேளுங்க ஏன் நம்பர் என்னன்னு. அடுத்த கேள்வி மாற்றி மாற்றி கேட்போம். அதே கேள்விலாம் கேட்போம். அதே கேள்விலாம் கேட்க மாட்டோம். நான் உங்க நம்பர் சொல்லட்டுமா? சொல்கிறேன் மரியா. பார்த்து உடனே கால் பண்ணுவாங்க. இது தேவையா? இதே கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. உங்களை மாதிரி தலையில துண்டை போட்டு உட்காருவாரு அவரு. நானும் சொல்லுவேன். என் நம்பர் சொல்லுங்க. தெரியலப்பா தெரியல. இல்லைப்பா மன்னிச்சிருப்பா. இப்போ இது டப்பா கல்யாண நாள் பிடிச்சிருக்கு. என் நம்பர் இனிமே பச்சை குத்தி வச்சுக்கோங்க கையில. என்னங்க பிடிக்க மைக்கில் இன்னும் பேசுக்கா. என் நம்பரை பச்சை குத்தி வச்சுக்கோ. குத்திருக்கம்மா உங்க அம்மா நம்பர் சேர்த்துக்கு. கஜினி படம் மாதிரி ஒன்றா எடுத்து வச்சுருவாங்க. அவங்கள்ட்ட என்ன கேள்வி? இப்போ அடுத்த கேள்வி மாமாக்கும் பிரியாக்காக்கும் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எப்படிப்பா பிடிச்சிருவாங்க அப்படின்றியா? இப்போ என்ன நம்ம கேட்குறோம்? இப்போ இங்கே கேட்குறதா உங்களோட தவ புதல்வன்ட்ட கேட்குறதா ஒரு விஷயம் இருக்குது. 3மே ஒரே ஃபேமிலி. இப்போ தவ புதல்வன் ஆகிய எங்கள் அஸ்வின் கிட்ட கேட்குறோம். அங்கே வாங்க இங்கே வாங்க. அவர் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துக்கோங்க. என்ன பயம். வால் பேப்பர்லாம் யாரு போட்டு வச்சிருக்கா? அப்பலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் தவறான செயல். நீ இப்போ தங்கியிருக்கலாம் அந்த ரூம்ல யாரெல்லாம் வச்சிருக்கேன்? அது இல்லையா தாராளமாக சொல்லலாம். 2 ஈ 10 கொசு ஒரு பெருசு அந்த ரூம்ல என்னைய தவிர வேற எந்த அந்த ஊட்டி பயணம் சொன்னீங்களா நண்பர்களாக சேர்ந்து எங்க வச்சிங்கன்னு அங்கே அப்போ ஏன் மாப்பிள்ளைய மறந்தீங்க? சரி மாமாவை ஏன் மறந்தீங்க? நாங்களே அது ஒரு சடன் பிளான் என்பதனால நாங்களே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆடிட்ட பேசும்போது அவ ஊட்டி போறாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் சொன்ன ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லா யாரை கூப்பிடுறது காலேஜ்லேயே கூப்பிட்டதும் கொஞ்சம் பேர் வந்ததே கொஞ்சம் அவ்வளோதான் கூப்பிட்டேன். ஆனால் இது வந்து கேள்வி கிடையாது. நீ ரொம்ப சீரியஸாக பதில் சொல்லிட்டு இருக்க. இப்போ உண்மையான உனக்கான கேள்வி என்னன்னா அப்பாவோட பிறந்தநாள் என்னைக்கு? 20 நவம்பர் 1975. ஆகா பிறந்த ஐயோ அது கேட்பாங்கன்றதாலதான் அது மியூட்ல வேணா. இல்லை கம்மியான வயசு தானே. இதில் என்ன அக்கா வயசு கேட்டால் ஏன் பார்த்தா அப்பாவோட வயசு சொன்னா அம்மா வயசையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கான கேள்வி இல்லை. ஆனால் யாருக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க? ஆமா 2 பேரும் கேட்கறதா கேட்கலாம். என்ன கேளுங்க பதில் வராது. என்ன கேள்வி கேட்க? நான்லாம் தெரியுமில்ல புள்ளி. இந்திரஜாவை பார்க்கும்போது அவங்க என்ன ட்ரெஸ் அப்படி இல்ல அப்படி போடுங்க அங்கிள். நான் வந்து என்ன ட்ரெஸ் என்ன கலர் டாப் டு பாட்டம் அவரை பத்தி சொல்லுவாங்க. அவருக்கு தானே தெரியாது. யார்கிட்ட சொல்லுங்க. ஒரு மாதிரி இங்கு ப்ளூ கலரில் ஒரு டாப்பு போட்டிருந்தான். ஆமாடி நல்லா ஞாபகம் இருக்கு. கண்ணடிச்சு ஆமான்னு சொல்றாரு. கண்ணடிச்சு ஆமான்னு சொல்றாரு. அதாவது நம்ம பர்சன் இல்லை அவன் என்ன ஒரு விஷயம்னா
அந்த ட்ரெஸ் இதெல்லாம் கவனிக்க முடியல, அதனால அவன் முகம் இருக்குல்ல அந்த அந்த நிலவை சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்றேன். இங்கு ப்ளூ கலர்ல ஒரு நீதான் ஜெயிப்ப. என்ன கலர்ப்பா? ஆக்சுவலி வந்து ஃபுல் ஒயிட்ல லைட் ப்ளூ வருது, கீழ ப்ளூ வருதுல, ஃபுல் ஒயிட் டாப் அது. ஒயிட்ல ப்ளூ வந்துச்சா? சரி நான் ட்ரெஸ் கேக்குறேன். அன்னைக்கு ஈவினிங் என்ன ட்ரெஸ் போட்டேன்னு கேளுங்க. அன்னைக்கு ஈவினிங் என்ன ட்ரெஸ்? ஈவினிங் வந்து நீ வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ், அது வந்து ஒரு கவுன் மாதிரி வெள்ளை பொம்மை ரீல பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா தப்பு தான் அங்கிள், தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன தப்பு, செகண்ட் சொன்ன ரைட்டு. சரி ஓகே, நானும் தப்பு தான். வாங்க ஆளுக்கு பாதி பாதியா. சரி என்ன நீங்க என்ன கேக்குறீங்க? இப்போ செகண்ட் கொஸ்டின் மரியாக்கு. ஆஞ்சல் ப்ரோக்கு மிகவும் பிடித்த நடிகை யார்? ரொம்ப டஃப்பான கொஸ்டின் தான், ஏன்னா 250 ஏதோ சொல்லணும்னு டவுட்டாக தான் இருக்கும். நடிகர் தான் தெரியும். நடிகர் தான் தெரியுமா? யார் நடிகர்? நடிகை தெரியாதா? எனக்கு யாருமே பிடிக்காது, அதனால தெரியாது. கமல்ஹாசன் தான் தெரியும். கமல்ஹாசன். நடிகை தெரியாதா? நான் எனக்கு தெரியுமே 2-3 பேரு. இந்த நடிகையும் பிடிக்காது. இல்ல, கமல் ஆமா. பிடிச்ச நடிகாதுமா மரியா இல்ல, அவங்க அம்மா தான். அப்படி நடிச்சு இந்த பொண்ணை ஏமாத்திர கட்டி வச்சிட்டாங்க. அது எல்லா ரெக்கார்ட்ல ஓடுது. நான் அப்படியே போடுவேன்க்கா, எடிட் பண்ணவே மாட்டேன். அப்படியே போடுவேன். அது வேற சொல்லியே போடுங்க, உங்க மரும்புள்ள இப்படிதான் சொன்னாரு. இல்லை முழுமையான கண்டென்ட்டுக்காக நீங்கள் எதுவும் தவறாக நினச்சிட வேணாம். எப்படி கேள்வி கேட்டு பண்ண பத்தியா? நடிகாதுல்ல. உண்மையாக நடிகை யாரும் இல்லை, அதனால நடிக்காது, நடிகர் கமல்ஹாசன். ஓகே சூப்பர், வெரி குட் வெரி குட். இப்போ வந்து அக்கா மாமாக்கு, ஆண்டிக்கு அக்காக்கா ஏதாவது கீழே அக்காக்கு ஆக்சுவலி எல்லாமே தெரியுமே. ஏதாவது டிஃபிகல்ட்டா அதுக்கான குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ஸ்பெல்லிங் சொல்லுங்கலாம் சொல்லுவாங்க. ஹோட்டல் எக்ஸாம். ஆண்டி அங்கிள் எப்பத்துல இருந்து உங்களுக்கு தெரியும்? ஸ்கூலிங்ல இருந்து தெரியுமா? நான் காலேஜ்ல இருந்து. எப்போ பார்த்தாங்களோ அரேஞ்ச்டு மேரேஜ். அரேஞ்ச்டு மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜுக்கே இவ்வளோ பஞ்சாயத்து, அப்போ நம்மளாம் எவ்வளோ பரவாயில்ல. அதுக்கே வேற சரி, ஃபர்ஸ்ட் அங்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் எங்கே உங்களை வந்து வெளில கூட்டு போனார்? ஃபர்ஸ்ட் கூட்டு போனார். வெளியிலலாம் நாங்கள் போகவே கிடையாது. வெளிநாடா போயிருவீங்க? வெளியில போவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி டிசம்பர் 31 இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்கும்ல, அதுக்காக அவரோட பிரதரு, அவங்க மாப்பிள்ளை எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. ஃபேமிலியாக ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து வேலூர் வந்து சுரபி இன்டர்நேஷ்னல்ல ஒரு 31st நைட் வந்து ஒரு சின்னதாக ஒரு கெட் டுகெதர். யார் வந்தாங்க எப்படி போன? ஆனால் அதை தாண்டி அங்கிள் தான் பட்டுன்னு சொல்றாரு. சுரபி ரெஸ்டாரண்ட் மாப்பிள்ளை வந்தாரு வெள்ளூர். சரி சிறப்பு. ஏன்னா நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன், இவங்களை அனுப்புங்க, நான் தனியாக வெளில போடுவோம், இவங்களை அவங்க வீட்டில் அனுப்புங்க, வீட்டுக்கு வந்து என் பொண்ணை பாருங்க பேசுங்க அதோட போயிருக்காங்க. அதே வந்து நாங்கள் மேலே போய் பேசுனா ஒரு 15 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் பெல் இருக்கணும். இல்லைம்மா, அது அவங்களோட ஃப்ரீடம் டைம். ஏன்னா அதுக்கு மேலே விட்டா நீங்கள் பொண்ணு வேணான்றீங்க, அப்புறம் திரும்ப குடும்பம் மாட்டிக்குவாங்க இல்லை, அதனால வந்து ஓகே. இப்போ உங்களுக்கு நான் கேள்வி கேட்கிறேன். யாருக்கு? எனக்கா? உங்கள்கிட்ட கேட்கிறேன். கார்த்திகோடைய ஹிப் சைஸ் என்ன? அவரோட ஹிப் சைஸ் 40. ஈஸி 40. ஆனா இது கேள்வி இல்ல. அப்ப கேள்வி முடிஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோம். வேற என்ன கேள்வி கேளுங்க. கேள்வி இல்ல. நல்லா முடிச்சு நீங்க ஜெயிச்சீங்க. 40 இருந்தாரு, 42 ஆச்சு, 44 ஆச்சு, இப்போ 46. ஹிப் 36, 38, 40. முத தியேட்டர்ல போய் பார்த்த படம். முத தியேட்டர் போய் பார்த்தா லவ் பண்றதுக்கு முன்னாடி போனோம். அது என்ன பண்ணா சேர்ந்து இல்ல, தனியா போனதா? அவர் லைஃப்ல. ஆமா, அவர் லைஃப்ல அதெல்லாம் அவர் கூட ஃபர்ஸ்ட் போன படம் என்னன்னா தாத்தா கூட வந்து அன்பே சிவம் போயிருக்காரு. அதுக்கப்புறம் இது கமல் சார் வந்து பைக் ஓட்டுவார், மும்பை எக்ஸ்பிரஸ் இது போயிருக்காரு. ஸோ அந்த பீரியட்ல இந்த படங்கள் மட்டும் தான் தாத்தாவோட போனார் ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன். அதாவது நான் பிறக்கிறதுக்கு முத நாள் இருக்குல்ல, முத நாள் தான் சின்ன கவுண்டர் படத்துக்கு எங்கள் அம்மா போனாங்க. அங்கே போனப்போ தான் வயிறு வலி வந்து அப்படியே அங்கேருந்து நேராக ஆஸ்பத்திரி கூட்டு போய் பிறந்தேன். அதனால வந்து வீட்டில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க, இந்த சின்ன கவுண்டர் கேம்பாருன்னு கிண்டல் பண்ணி பேசுவாங்க. தேட்டர்ல இருந்து நேராக அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போய் பிறந்தேன். வெரி குட் வெரி குட். அது எனக்கு ஒரு மெமரபிள் டைம். நீங்க சின்ன கவுண்டர், அவங்க சுகன்யாவா? அப்படி நான் சொல்லலனே, நான் சொல்றேன் குசுபு வெச்சுக்கோ, குசுபு. அதுல எங்கடி குசுபு இருக்காங்க? இல்ல நம்ம வேற குசுபு. அப்படியா? சரி ரைட். இதுவும் கேள்வி இல்லையா? ஓகேடா. ஓகே. இப்போ மூணாவது கேள்வியாக நாஞ்சில் ஐயாவுக்கும் மரியாவுக்கும் கேட்கக்கூடிய கேள்விகள். இடுப்பு சைஸ் கேட்குறீங்களா நீங்கள்? இடுப்பு சைஸ் வரேன் நான்
மாப்பிள்ள ஏதாவது குதிர்க்காம கேட்டு விடலாம். நீ வாடா, நீ பாட்டு சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ்ட் டீட்டா இருக்காது. எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்துச்சு. அதனால தான் நீ விஸ்காம் படிக்கிற, அதுவே தெரியும்டா. உனக்கு மேக்ஸ் வரனா கெமிஸ்ட்ரி நல்லா வரும். பயாலஜி, பிசிக்ஸ், பிடிச்சா 6 இப்ப பிச்சிட்டு போயிடுச்சு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி. சரி, நான் கேட்குறேன். மரியாக்கா வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க? ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி? இதெல்லாம் கேள்வி. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆளே இவர்கிட்ட அதான் கேட்டாரு. இதெல்லாம் ஒரு கேள்வி. ஒயிட் கலர் டாப். கரெக்டா? கரெக்டா? நிறைய கீழே விட்டு சுரண்டிட்டு இருந்தாரு. ஆமா சொல்லுவேன். ஒண்ணுனா பிளாக், ரெண்டுனா ஒயிட். உண்மையாவா? அவர் குருட்டா மூக்கல சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் எங்க நான் ஆண்டி படிச்சிருந்தேன் தானே. அப்ப ஒயிட் கலர் தான். அப்படியே ஒயிட் டாப் போட்டேன். ஆகா, அவர் குருட்டா மூக்கல சொல்லிருக்காரு. நான் அப்படிதான் ப்ளூ சொல்லி கண்ண காட்டேன். நீ இருக்க பாரு. ஆனா அவர் வந்து சும்மா சொன்னாலும் கரெக்டா சொல்லிருக்காரு. நீங்க தப்பா சொன்னீங்க. ஒயிட்ல ப்ளூ வந்துச்சு. ஆனா அந்த பிள்ளை எப்படின்னா புருஷன் பர்ஸ் காலியாகக்கூடாதுன்றக்காக, மத்தபடி ஃபுல் ஒயிட் தான். புருஷன் பர்ஸ் காலியாகக்கூடாதுன்றக்காக சொரண்டமே. ஆமாங்க, நீ இருக்கா பாரு. நான் கூட தப்பா தான் சொல்வாருன்னு நினைச்சேன். ஆகா சார், தலைவர் வேற லெவல் பண்ணிட்டாங்க. அடுத்து அக்கா மாமாக்கு அக்கா கேள்வி. இப்போ நான் கேட்குறேன். எனக்கு வந்து மாமா. நான் அங்கிள் கிட்ட கேட்குறேன். ஓகேங்களா அங்கிள், நீங்களும் ஆண்டி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபோன் பேசுவீங்களே, ஃபோன் பேசும்போது அது ஒரு மாதத்தோட பில் எவ்வளோ வந்துச்சு? மேரேஜ்க்கு முன்னாடி நாங்கள் அப்போ வந்து மொபைல்லாம் கிடையாது, ஐஎஸ்சியில் தான் பேசுவோம். ஃபஸ்ட்டு மந்த்து பில்லு வந்து எனக்கு மட்டும் வந்த பில்லு வந்து 37,000 ரூபாய். 37,000? என்னுடைய சைடு. இவங்களுக்கு வந்து 12,000 ரூபாய். நம்ம இவங்களுக்கு நிறைய பேசுவோம், இன்னும் பேசிட்டு இருக்கோம். அவ்வளோ நிஜமா? ஆமாம், நான் அப்போ வந்து என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நான் கல்கட்டா போயிட்டேன். புரியல. பவுன் 5000. நான் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கல்கட்டா போயிட்டேன். ப்ராஜெக்ட் கல்கட்டாவில் இருந்தேன். ஸோ கல்கட்டாவிலேருந்து டெய்லி அங்கேருந்து ஐஎஸ்டியில், அப்போலாம் ஐஎஸ்டி லேண்ட்லைன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக எஸ்டிடி பூத்துக்கு போயிட்டுனா அந்த எஸ்டிடி பூத்துக்காரன் சாவி எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான், வீட்டுக்கு போயிடுவோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 5:30 ஆரம்பிச்சோன்னா ஒரு நைட்டு 9 o'clock வரைக்கும் பேசிட்டு நான் தான் அந்த எஸ்டிடி பூத்தை லாக் பண்ணிட்டே போவேன். காலைல அவர் தான் இதே ஒரு டியூட்டியா வச்சிருந்திருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் 300 தான் பில் வந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்கு தேவையில்லை, ஃபோன் வந்தாலே கட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை, இன்னைக்கு அன்லிமிட்டெட் கால் இருக்கு, ஆனால் நான் தான் பேச ஆள் இல்லைன்ற மாதிரி. இன்னும் அந்த பில் அப்படியே வச்சிருக்கீங்களா? மம்மி ஃபர்ஸ்ட் முறை டாடிக்கு எதுனா லவ் லெட்டர் கூட வீட்டில் தான் இருக்குது, வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு அந்த லவ்ன்ற வார்த்தை கீழே கிளிட்டர் பண்ணல, இப்படி அண்டர்லைனிங் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காரு. நல்லா பேப்பர் கூட வந்து நல்லா மேலே கட்டிங்லாம் ஃபுல்லாக ஷேப் பண்ணி. எல்லாம் எதுக்காக? எல்லாம் உனக்காக. அன்னைக்கு அந்த லெட்டர் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், ஃபியூச்சரில் பையன் கற்றுப்பான்னு எழுதி வச்சிருப்பாங்க. அருமை வேற லெவல். அதாவது இந்த 3 கப்பல்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சீனியர், அடுத்த சீனியர், அடுத்த ஒரு ஜூனியர். ஸோ வயசு வித்தியாசமாக இருக்கட்டும், வருஷ வித்தியாசமாக இருக்கட்டும், ஒரே மாதிரி தான். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச 2 பேர் இங்கே இருக்காங்க. மாமாவை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். அதாவது குடும்பத்துக்காக உழைத்து இன்னமும் உழைச்சிட்டு அந்த குடும்பத்தை வந்து எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும், தனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், தனக்கு எவ்வளோ வலி இருந்தாலும் அவருக்கு அது கட்டிச்சோரா உட்காதிங்க கூட்டத்தில். ஸோ அவ்வளோ இது பண்ணி மாமா இருப்பார். இன்றைக்கும் ஃபேமிலியோட அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக வீடியோ பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஒரு விஜயகாந்த் மாதிரி யூடியூப்பில் ரீல்லாம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் ஒரு சாலில் பார்த்தா உண்மையாகவே எங்கள் மாமா மாதிரியே இருப்பார். அதனாலே நாங்கள் 2 ரொம்ப பெட்டாகிக்கிட்டோம். ஆமாம். தென் அதுக்கப்புறம் எங்கள் நாஞ்சிலையா அதே மாதிரி குடும்பத்துக்காக உழைத்த ஒரு நபர். இன்றைக்கி மரியாக்காவும் முழுமையாக வந்து உழைத்து கொண்டிருக்கிறார். நாஞ்சிலையா எவ்வளவோ ஈவெண்ட்ஸ், எவ்வளோ ப்ரோக்ராம், எவ்வளோ மேடைகள், தூக்கி விட ஆள் இல்லாமல் சொந்த காலில் நின்று ததும்பி வர்றதுக்குள்ளே போராடி வந்துட்டார். இன்றைக்கி அவரும் எங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இப்போ இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யார் பில்லு பே பண்ண போகிறோம் அதை சொல்லுங்க. பேச்சுவாக்கில் ஒரு 3வது கொஸ்டின் இருக்குது, அதை விட்டுட்டாரு. டைவர்ட் பண்ணி போகிறதுக்கு தான் இவ்வளோ பிட்டாக போட்டுட்ருக்கேன். அப்போ தான் 3வது கேள்வி ஈஸியாக கேட்பாங்க அப்படின்ட்டு. 3வது கேள்வி உங்களுக்கு கேட்கலையா? கேட்கல.
ஓகே கேளுங்க என்ன கேளுங்க கேளுங்க அதில் டைவர்ட் பண்ணி விட்டே பார்த்தல 2 பேரும் இப்போ மேலே கருணை உள்ளத்தில் இருப்பாங்க. என் மாப்பிள்ளை எவ்வளோ என்னை பற்றி சொன்னாங்க தெரியுமா? என்னவா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. சரி சரி நான் கேக்குறேன் 3வது क्वेश्चन யார்கிட்ட அவர்கிட்ட கேக்குறேன். ஏன்டாக்கா ரைட்டு அக்கா எப்படி கேட்பேன்னு சரிங்க. தெரியல. ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்திரஜா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சமைச்சு கொடுத்த டிஷ் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. இல்லை பண்ணிக்கிட்டேன். அதாவது சாம்பார் வச்சு கொடுத்தாக்கா. அதான் சாம்பார் ரசம் வச்சு கொடுத்தா. இன்றைக்கி ரசம் ரொம்ப பிடிக்கும். நல்லா அந்த மிளகு இதெல்லாம் போட்டு. நல்ல வேலை இந்த கேள்வி ஏன்ட்டு கேட்கல. நான் வச்சு கொடுத்தது சாம்பாரா ரசமானு இன்னைக்கு வரைக்கும் தெரியாம இருக்கு. மரியாதை போட்டு பேசிட்டு இருக்கு. போடு டவீன். ஓ கேட்டுருச்சா? வைக்கிறது சாம்பாரா ரசம் கூட தெரியும். ஷார்ப். இங்க பேசினா இங்க கேட்பேன். அதுக்கு மத்தவங்க பேசினா கேட்கலாம். வீட்டுக்காரர் பேசினா கேட்கலாம். ஷார்ப். ஆஹா பார்த்தல. இப்போ வந்து என்னன்னா இப்போ அங்கிள் வந்து 3 கேள்வி ஆன்சரு. நம்ம இப்ப தான் டை பிரேக்கர். நம்ம 2க்கு 1. அவங்களும் நம்ம 2 ஆன்சர் 1. அவங்களும் 2. அவங்க 2 டை பிரேக்கர். ஐயா டை பிரேக்கர் ஐட்டம். அத சீனியர் கப்பலே கேக்கட்டும் 2 சரி டை பிரேக்னா அப்ப நம்ம ஓனரே பில் பே பண்ணனும். ஆமா அதுதான் நல்ல டை ஐடியா. பிரேக்கர் வச்சு முடிச்சிருவோம். போணும். அப்படி எங்க நாஞ்சிலையா வெட்டிங் டே அன்னைக்கு அனுப்ப முடியாது மாமா. பில்ல பே பண்ணிட்டு தான் அனுப்பணும். லாஸ்ட் क्वेश्चन டை பிரேக்கர். வெட்டிங் டே அன்னைக்கு நீங்க தான் ட்ரீட் வைக்கணும். கல்யாண நாளான நீங்க தான் வைக்கணும். எதுக்கு இதெல்லாம் நமக்குள்ள ஒரு சீனியர் கப்பல் அவங்களே இதெல்லாம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஐயா ஆர்டர் ஐயா ஒத்தையாரட்டே ஐயா. அப்படின்னா நானே தெரியாதா? இப்படி கை வைக்கணும்யா. ஒத்த படம் வச்சுனா நீங்க, ரெட்டை படம் வச்சுனா நானு. சரி இப்போ ஒத்தையா ரெட்டை என்ன வேணும்? நான் ஒத்தன்னு சொன்னா 3 5 5 1 அப்படிதான் நீங்க கை வைக்கணும். நீங்க வின்னு. நான் ரெட்டைன்னு சொன்னா ரெட்டை படம் வந்துச்சுன்னா நான் வின்னு. இப்போ நான் ஒத்தன்னு சொல்லி நீங்க இப்போ 1 நானும் 1 வச்சாலும் 2 ஆயிரும். அது ரெட்டை படம். நான் எப்படி வச்சிருந்தா அப்படி வைக்க கூடாது. ஏதாவது ஒரு நம்பர் வைக்கிறேன். நான் 1 வச்சேன் 3 ஒத்த நீங்க. நீங்க முதல்ல 2 வச்சு நான் 1 வச்சா அது ஒத்த படம் நீங்க. ஓ அப்படியா? ரெட்டை படம் தான் நானு. சரி ஓகே. ரெடியா? என்னது? ஒத்தையா ரெட்டையா? ஒத்த என்ன இப்படி வைக்க கூடாது. ஏதாவது நம்பர் வைக்கணும். இதெல்லாம் கல்லாட்ட. ஏதாவது நம்பர் வைங்க. ஓகே ஓகே ஒத்தையா ரெட்டையா? ஒத்த ஐயோ வாயா. வாங்க. இல்ல ஏங்க நான் 3 2 1 சொல்றேன். ரெடியா? 3 2 1 வைங்க. வைங்க. 4 ரெட்டை படம். அப்பா தப்பிச்சிட்டோம். நான் சொல்றேன் பில்ல கட்டிட்டு போங்க. ஐயா அவங்க பொண்ணான ஏடிஎம் கார்டுக்குள்ள போட்டு விடுங்க. ஏடிஎம் கார்டுல போன் வச்சா கூட அதே ஜிபே பண்ணிக்கோ. போய் ஏடிஎம் கார்டு தான். நான் காவேரி ஆறுல தண்ணியில நாங்க அங்க போய் அழுதுட்டு வந்துடுறீங்களா? ஏன்பா? இல்ல ஆறா கொட்டும். கேட்டேன். நான் என்ன சொல்றேன், விஜய் டிவி காமெடி ஷோல காமெடி இல்லையா? கொஞ்சம் வந்துட்டு போய் 4 10 சேர்த்து விட்டுறலாம். ஒரு கன்க்ளூஷனை கொடுத்து முடிச்சு விட்ருவோம். நன்றி மகளே. ஸோ ஃபன்னாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நன்றி எல்லாருக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ. யார் தான் பில்ல கட்ட போறீங்க? அது இந்த ஐயா தான் வந்துருச்சு. பில்ல கட்டுங்க இல்லை எங்கேயா போய் பல்ல காட்டுங்க. ஸோ எஸ் இன்னைக்கு ஒரு டே வந்து சூப்பராக செம்மையாக போச்சு. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆல். வந்தவங்க எல்லாருமே எங்களோட என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. டின்னர் அப்படின்றத விட நம்ம எல்லாம் பேசி கலகல இருந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி இந்த மாதிரி கண்டிப்பாக நிகழ்வை கண்டிப்பாக ஏன் அடிக்கடி சொல்றாங்கன்னா இந்த டின்னரில் ஒரு வின்னர் ஆகிட்டாரு. அதனால அவர் அடிக்கடி தான் சொல்லுவாரு. நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டே வந்திருக்க யார் பில்லு கொடுக்க போறாங்க? வீட்லயே ஒத்தையா ரெடியா போட்டு பார்ப்போம். அப்பவே தோத்துல அப்படியே இருந்துச்சு. கடைசி ஒரு வாட்டி ஒத்தையா ரெடியா. மனசு கேட்கல. ஐயா ஒத்தையா ரெடியா? ரெட்டை. ஐயோ 3. சாரியா ஐயா விரல் கொஞ்சம் மாறிடுச்சு. சாரி. அப்போ நான் ஜெயிச்சேன்னா தோக்கனா? அவரு நான் நீங்க 3. ஐயா ஒத்த 4 ரெட்டை வின்னு. உனக்கு இன்னைக்கு நீ தான் கட்டணும்னு எழுதி இருக்குண்ணா. சரி ஓகே கட்டி விட்டு போவோம். ஓகேப்பா நன்றி வணக்கம். நன்றிப்பா வணக்கம். பில்லு குத்துலாம்.